ஏபர் முறை அமோனியா தயாரிப்பு. கைத்தொழில் ரீதியான தயாரிப்பு நாங்க என்ன பேரு? ஏபர் முறை. ஏபர் முறை அமோனியா தயாரிப்பு. ஏபர் முறை. இந்த ஹேபர் என்பவர் இந்த அமோனியா மட்டும் கண்டுபிடிக்கல என்றால் அந்த காலம் இந்த எங்க உலகத்துல ஒரு பாரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இந்த ஹேபர் ப்ரோசஸ், இந்த ஹேபர் மட்டும் முதல்ல உலகத்துல இந்த ஹேபர் என்பவர் தான் செயற்கையாக நிலங்களுக்கு உரங்களை சேர்க்கலாம் என்ற கன்செப்டை கொண்டு வந்தவர் தான் இந்த ஹேபர் என்பவர். இவர் இல்லை என்ற இன்றைக்கு உலகத்துல ஒரு பாரிய உணவு பஞ்சம் ஏற்பட்டு அப்பவே சனத்தொகை பாரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அது பயாலஜில கேளுங்க, அதே சனத்தொகை பாரிய அளவுல குறைஞ்சுன்னு சொல்லி ரைட். இந்த ஏபர் என்பவர் தான் முதல்ல செயற்கையாக உரங்களை சேர்க்கலாம் நிலத்துக்கு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆரம்ப காலங்கள் என்ன செய்தாங்க? நிலங்களை போயிட்டு பயிர் செய்கை செய்தாங்க. முதலாம் தடவை செய்தாங்க, இரண்டாம் தடவை செய்தாங்க, மூன்றாம் தடவை அவ்வாறு செய்யற நேரம் விளைச்சல் அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டு அப்படியே அந்த நிலத்தை விட்டாச்சு, வேறொரு நிலத்தை விட்டாச்சு, திருப்பி பயிர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அங்கேயே ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யறது, அப்படியே விளைச்சல் குறையுது. ஆனா மூன்றாவது இன்னொரு நிலத்துக்கு போறது. இவ்வாறு நிலங்களை தேடி போயிட்டு இவ்வாறு பயிர் செய்கை மேற்கொள்ற நேரம் அவங்களுக்கு நிலங்கள் பாரிய தட்டுப்பாடு. இது தொடர்ந்து இருந்தால் உலகத்தில் இந்த பயிர் செய்கை பாரிய அளவுல பாதிக்கப்பட்டது. பயிர் செய்கை பாதிக்கப்பட்டிருந்தால் உணவு பஞ்சம், உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆகவே முதல்ல இந்த ஹேபர் என்பவர் தான் செயற்கையாக நிலத்துக்கு செயற்கையாக உரங்களை தயாரிக்கலாம், உரங்களை போடலாம் என்ற கன்செப்ட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் தான் இந்த அமோனியாவை வைத்துக் கொண்டு 3 வகையான பசலைகள் தயாரித்தாங்க. ஒன்று அமோனியா பசலை, இரண்டாவது நைட்ரேட் பசலை, மூணாவது யூரியா பசலை என்று சொல்லி அமோனியா பசலை, நைட்ரேட் பசலை, யூரியா பசலை என்று சொல்லி 3 வகையான செயற்கை உரங்களை ஆரம்ப காலத்துல தயாரித்தாங்க. அதுக்கு பிறகு பிற்காலத்துலதான் அங்கால பொஸ்பரஸ் பசலைகளும் தயாரிக்கப்பட்டது. மேட் பொஸ்பேட் உரம், மும்மை பொஸ்பேட் உரம், ரினானியா உரம், தென்னை உரம், இவ்வாறு வேற உரங்கள் பிற்காலத்துல அவங்க பொஸ்பரஸ் உரங்களையும் அவங்க உருவாக்கினாங்க. ஆகவே இந்த கன்செப்ட் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த ஏபர் ப்ரோசஸ் சொல்றது உலகத்துல ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்த ப்ரோசஸ். லாஸ்ட் இயர் என்ற சின்ன ஒரு ஊகம் இந்த தடவை உங்களுக்கு இந்த ஏபரை கேட்கலாமா என்று சொல்லி இந்த தடவை இந்த ஏபர் ப்ரோசஸ் எக்ஸாம்ல வருமா? ஏனென்றால் லாஸ்ட் இயர் ஃபைனல் மாடல் பேப்பர்ல, கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல அவங்க ஏபர் ப்ரோசஸ் தான் அவங்க தந்தாங்க. மாடல் பேப்பர்ல ஏபர் ப்ரோசஸ் தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஆகவே நாங்க சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குது, ஏபர் ப்ரோசஸ் தரலாமா? இந்த பல்பகுதியும் போட்டிருந்தாங்க, பல்பகுதியும் போன வருஷம் கேட்டாங்க. ஆகவே இந்த ஏபர் ப்ரோசஸ் கொஞ்சம் நல்லாக டார்கெட் பண்ணி விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்க இந்த ஏபர் முறையை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு நாங்க வருவோம். எந்த ஒரு தயாரிப்புலையும் நான் படிப்பிக்கிற தயாரிப்புல 2 விஷயங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று தயாரிப்பின் படிமுறைகள் என்றா என்ன, அங்கால பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கொள்கை என்றா என்ன, தயாரிப்பின் படிமுறைகள் என்றா என்ன, பௌதிக ரசாயன தத்துவங்கள் என்றா என்ன, இவ்வாறு 2 விஷயங்கள் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்க எல்லாரும் முதல்ல 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நோக்கி வருவோம். 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு அங்கால 2007ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நோக்கி வருவோம். 2005ஆம் ஆண்டு பேப்பருக்கும் 2007ஆம் ஆண்டு பேப்பர்லயும் என்ன வினாக்கள் கேட்டிருக்குதுன்னு கேட்டு போட்டுட்டு தியரிக்கு நாங்க வருவோம். நாங்க ஏபர் முறை படிக்க போறோம். ஆகவே 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு அந்த கேள்வியை வாட்சி போட்டு திருப்பி 2007ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு கேள்வியை வாட்சி போட்டு திருப்பி தியரிக்கு திருப்பி 2 இயர் பேப்பரை நாங்க செய்வோம். அங்கால புதிய பேப்பரை நீங்க செய்ய போறீங்க. இல்லைங்களா? ஓகே, எல்லாரும் 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுங்க கையில் இருந்தால். 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு நாங்க வருவோம். கொஞ்சம் பின்னுக்கு இருந்து முன்னுக்கு வருவோம்.
உங்களுக்கு அந்த புதிய பேப்பரை கெஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். 8வது கேள்வியில பி பார்ட் 2005ஆம் ஆண்டு 8வது கேள்வியில பி பார்ட் வாங்க. அமோனியாவானது N2வையும் H2வையும் பயன்படுத்தி கைத்தொழில் ரீதியில் தயாரிக்கப்படுகின்றது. பின்வரும் வினாக்கள் அமோனியாவின் உற்பத்திக்கான ஏபர் முறையுடன் தொடர்பு பட்டன. ஏபர் முறையுடன் தொடர்பு பட்டன கேட்டு சொல்லியிருக்காங்க. அங்கால கேட்கிறாங்க, இம்முறைக்கு பயன்படுத்தப்படும் N2வினதும் H2வினதும் மூலங்கள் யாவை? N2 எங்கிருந்து பெறப்படுது, H2 எங்கிருந்து பெறப்படுது? மூலங்கள். N2 திரவ வழி பொதுபட காட்சி வடிப்புக்கு உட்படுத்தப்படுது. H2 ஹைட்ரோ கார்பன்கள் இருந்து அல்லது நெப்தாவிலிருந்து அல்லது நீராவி உடைப்பு முறை நாங்க படிப்போம். இங்கே பயன்படுத்தப்படும் குறித்து தாக்க நிபந்தனைகள்: வெப்பநிலை அமுக்கம் ஊக்கி, வெப்பநிலை 500 பாகை சி, அமுக்கம் 300 ATM, ஊக்கி FP அல்லது FP2O3 கேட்கிறாங்க. உட்டாக்க வீதம், விட்டாக்க வீதம், சமநிலை மாறிலி ஆகியவற்றை ஊக்கி எங்கனம் பாதிக்கும். இங்க கேட்கிறாங்க பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கோட்பாடு. நீங்க ஊக்கியால ஒரு மீளும் தாக்க தொகுதி வந்தால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டச் பண்ண வேணும். மீளும் தாக்க தொகுதி வந்தால் லீச்சட்டலின் தத்துவ அல்லது ஊக்கிக்கு நீங்க ஊக்கிக்கான தத்துவம் நீங்க கதைக்க தெரியும். பௌதிக ரசாயன கோட்பாடு கதைக்க தெரியும். தயாரிப்பின் படிமுறை என்ற கன்செப்ட் வேற, பௌதிக ரசாயன தத்துவம் என்ற கன்செப்ட் வேறு. உதாரணமாக ஊக்கி மீளும் தாக்க சமநிலை தொகுதியில ஊக்கியை பயன்படுத்தினால் இருதிசை ஏவ சக்திகளையும் சமளவால் குறைத்து இருதிசை தாக்க விகிதங்களும் சம விகிதத்தால் அதிகரிக்கும். ஆகவே விளைவின் அளவு மாறாது. எனினும் ஊக்கி முன்னிலையில் தாக்க வீதம் அதிகரிப்பதால் ஓரளவு நேரத்தில் பெறப்படும் விளைவின் அளவு அதிகரிக்கும். இதுதான் நாங்க சொல்ற தத்துவம். ஆகவே இங்க இந்த பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கோட்பாடு என்று கதைக்கிறது வேற, தயாரிப்பின் படிமுறை என்று கதைக்கிறது. அதான் நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். இங்க ஊக்கியை பத்தி கதைச்சுக்கிறேன் என்றால் மீளும் தாக்க தொகுதி என்பதால ஊக்கி என்ன செய்யும்? ஒரு மீளும் தாக்க தொகுதியில ஊக்கிட பங்களிப்பு என்ன செய்யுது? இருதிசை ஏவ சக்திகளையும் சம அளவால் குறைத்து இருதிசை தாக்க வீதங்களையும், அங்க சம அளவு என்று சொல்லலாம், இருதிசை தாக்க வீதங்களையும் சம விகிதத்தால் அதிகரிக்கும். ஆனால் விளைவின் அளவு மாறாது. எனினும் ஊக்கி முன்னிலையில் தாக்க வீதம் அதிகரிப்பதால் ஓரளவு நேரத்தில் பெறப்படும் விளைவின் அளவு அதிகரிக்கும். நாங்க பார்ப்போம். யோசிக்காதீங்க, உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஞாபகப்படுத்தி பார்ப்போம். வேற ஒன்றுமில்லை. அங்கால கேள்வி, அங்கால அமோனியா உட்சேற்றப்படும் ஒரு கைத்தொழிலை குறிப்பிடுக. அமோனியா உட்சேற்றப்படக்கூடிய கைத்தொழில் HNO3 தயாரிப்பு. ஸ்வால்டிங் முறையில் HNO3 தயாரிப்புல அமோனியா வந்து NOவாக மாற்றப்படுது, NO2வாக மாற்றப்படுது, NO2 HNO3 ஆக மாற்றப்படுது. பார்ப்போம். அமோனியோட வீட்டு உபயோகங்கள். அமோனியோட வீட்டு உபயோகம் என்றால் குளிரூட்டும் திரவமாக பயன்படுத்தப்படும். ஏசி பிரிட்ஜுகள்ல குளிரூட்டும் திரவமாக பயன்படுத்தப்படுது. ஒரு வீட்டு உபயோகம். அல்லது நாங்க வீட்டு உபயோகம் அல்ல, மரப்பால், அதாவது இரப்பர் பால் திரளாமல் இருப்பதற்கு அமோனியா சேர்ப்போம். இரப்பர் பால் திரளாமல் இருப்பதற்கு அமோனியா சேர்ப்போம். அதே போல அமோனியா வந்து HNO3 தயாரிப்பிலையும் பயன்படுத்தப்படும். HNO3 தயாரிப்பில் அமோனியா பயன்படுத்தப்படும். ஆகவே இவ்வாறு உரங்கள் தயாரிப்பு, அங்கே HNO3 தயாரிப்பு, அமோனியா உரங்கள் தயாரிப்பு கதைக்கலாம். அதே போல வீட்டு உபயோகம் வந்து என்ன, குளிரூட்டும் திரவமாக பாதிக்கலாம். அதே போல இரப்பர் கைத்தொழில பாதிக்கலாம். இவ்வாறெல்லாம் கதைக்கலாம். ஒரு பொதுவாக இண்டஸ்ட்ரியல்ல பயன்பாடுகள் ஒரு நல்ல எவிடன்ஸ் ஒரு 2 அல்லது 3 வச்சுக்கலாம். நல்ல உறுதியான விடை ஒரு 2 அல்லது 3 வச்சுக்கலாம். ஓகே, 2007ஆம் ஆண்டு கேள்விக்கு வாங்க. 2007ஆம் ஆண்டு கேள்வியில இருப்பாரு. அந்த 2007ஆம் ஆண்டுல ஏபர் முறையில் N2 ஆனது அமோனியாவாக தாழ்த்தப்படுகின்றது. ஏபர் முறையில் N2 ஆனது அமோனியாவாக தாழ்த்தப்படுகின்றது. இது 550 பாகை சிக்கு கிட்டிய வெப்பநிலைகளும் 250 ATM அமுக்கத்தின் கீழும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. முதலாவது கேள்வி, N2வின் தாழ்த்தல் ஏன் கடினமானது?
N2வின் தாழ்த்தல் ஏன் கடினமானது? அங்க ரெண்டு விஷயங்கள் சொல்ல தெரியுது. ஏன் N2வின் தாழ்த்தல் கடினம்? ஒன்று, N2ல உறுதியான மும்மை பிணைப்பு காணப்படுது. மும்மை பிணைப்பு மட்டும் சொல்லி போதாது. இரண்டாவது விஷயம், பிணைப்பு சக்தி மிக உயரும். உண்மை பிணைப்பு மட்டுமல்ல, சில மும்மை பிணைப்புகளுக்கு பிணைப்பு சக்தி குறையும். ஆகவே இங்க உறுதியான மும்மை பிணைப்பு காணப்படுவது ஒரு சான்று, பிணைப்பு சக்தி மிக உயர்வு என்று சொல்றது இரண்டாவது சான்று. ஆகவே N2 தாழ்த்தல் மிக கடினமானது. ஓகே, தாக்கம் 3 அமோனியா N2, 2 அமோனியா டெல்டா H 92. பாருங்க, இதுல 200 பாகை C 88% அமோனியாவா, 550ல 15% அமோனியாவா, 1000 பாகை C புறக்கணிக்கத்தக்க அளவு. நேரடியாகவே பௌதிக ரசாயன கோட்பாடு கதைக்கிறாங்க. நேரடியாகவே பௌதிக ரசாயன கோட்பாட்டை பத்தி கதைக்கிறாங்க. வெப்பநிலை அங்கால 250 ATF NH3A அளவு கதைக்கிறாங்க. NH3 அளவு 200 பாகை C அமோனியா 88% அமோனியா வருது. 550 பாகை C அமோனியா 15% வருது. 1000 பாகை C பயன்படுத்தினால் இந்த அமோனியாவே இல்லை. அப்ப எங்க தாக்கம் N2 3H2 மேலும் தாக்க 2NH3 வாயு டெல்டா H 92 கிலோ ஜூல். அப்ப நேரடியாகவே வெப்பநிலையுடைய விளைவை பத்தி இங்க கேட்கிறான்ப்பா. வெப்பநிலைக்கான பௌதிக ரசாயன கோட்பாடை கேட்கிறான். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வெப்பநிலைக்கான லீச்சட்டிலிருந்து தத்துவத்தை கதைக்கிறான். 2005 தயாரிப்பின் படிமுறை கேட்டு அங்க ஊட்டிக்கு மட்டும் தத்துவம் கேட்டிருக்கு. இங்க ஆரம்பமே தத்துவமாக இருக்கு. இங்க நீ தத்துவம் கலைக்க வேணும். முதலாவது சொல்லு, லீச்சட்டிலிருந்து தத்துவம் என்ன? லீச்சட்டிலியர் பிரின்சிபல். வாட் இஸ் லீச்சட்டிலியர் பிரின்சிபல்? சொல்லு. லீச்சட்டிலியர் தத்துவத்தை முதல்ல சொல்லு. யாரா எப்படி சொல்லலாம்? மேலும் தாக்க சமநிலை தொகுதி ஒன்றுக்கு, அந்த சமநிலையினை பாதிக்கத்தக்க யாரேனும் ஒரு காரணி சிடிபி, சமநிலையை பாதிக்கத்தக்க யாரேனும் ஒரு காரணி மாற்றப்படி சமநிலையானது அம்மாற்றத்துக்கேற்ப தன்னை மாற்றி வேறொரு புதிய சமநிலையினை உருவாக்கும். மேலும் தாக்க சமநிலை தொகுதி ஒன்றுக்கு அந்த சமநிலையினை பாதிக்கத்தக்க யாதேனும் ஒரு காரணி செறிவே வெப்பநிலை அமுக்கம். இந்த மூணுல உண்டு. சமநிலையை பாதிக்கத்தக்க யாதேனும் ஒரு காரணி மாற்றப்படி சமநிலையானது அம்மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி புதிய ஒரு சமநிலையை உருவாக்கும். நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆக யாரும் தவறான நினைக்க கூடாது. வீடுகள்ல திடீரென்று யாரோ ஒரு ஆள் மண்டையை போட்டாச்சு, வீடு அப்படியே சமநிலை பிளம்பும். ஒரு நாள் 2 நாள் கொஞ்ச நாள் போகக்குள்ள என்ன செய்யும்? மீண்டும் ஒரு வேறொரு சமநிலையாக வந்து நிற்கும். அவ்வாறுதான் மனிதன் இயல்பு. அப்படித்தான் இல்லை சொல்ல இயலாது. யார் இருப்போம் யார் இல்லைன்னு கதை கேளாது. எந்த நிமிஷம் எந்த பொருவனா யாருக்கு வந்து நிக்க போகுது என்று அல்லாஹ் காப்பாத்த எல்லாரையும். விளங்குதா? இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு ஆள் விழுந்திருக்கிறாரு. விழுந்தவர் ஒரு சிங்கள சகோதரர். அவடத்துல செத்து போயிட்டார். விழுந்து உடனே செத்து போயிட்டார். இங்க போக நிஜமான கொரோனாவாண்டு இப்பதான் நிஜமான கொரோனாவா காணப்போறோம். சரி, நிஜமான கொரோனாவா இப்பதான் பார்க்க போறோம். இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கால வந்தவர் ஒரு வாலிபர் விழுந்திருக்கிறாரு. அவடத்துல செத்து போயிட்டாரு. மூச்சு எடுக்க கஷ்டம், செத்து போயிட்டாரு. கொண்டு போக கொரோனான்னு சொல்றாங்க. இதுதான் நிஜமான கொரோனா. ஆகவே இப்ப வீட்டுல திடீர்னு அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் இதுதான் லீச்சட்டிலின் தத்துவம். சமநிலை பாதிக்கப்பட்டால் அந்த சமநிலைக்கு ஏற்ப என்ன செய்யும்?
புதிய ஒரு சமநிலை உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே வெப்பநிலையுடைய விளைவு என்று சொல்லுது. வெப்பநிலைக்கு என்ன சொல்லுது? லீச்சட்டில் என்ன சொல்லுது? மீளுந்தாக்க சமநிலை தொகுதிகளுக்கு வெப்பநிலை அதிகரிக்க சமநிலையானது வெப்பம் உறிஞ்சும் திசையில என்ன? வெப்பம் உறிஞ்சும் திசையில நகரும். அகவெப்ப திசையில நகரும். வெப்பநிலை அதிகரித்தால் அகவெப்ப திசை, வெப்பநிலை குறைந்தால் புறவெப்ப திசை. அதனால சரி, மீளுந்தாக்க சமநிலை தொகுதிகளுக்கு குறித்த ஒரு கூறின் சரிவு அதிகரிக்கப்படி அக்கூறின் சரிவு குறையும் திசையில தாக்கணும். குறித்த ஒரு கூறின் சரிவு அதிகரிக்க அக்கூறின் சரிவு குறையும் திசையில தாக்கணும். அமுக்கம் மீளுந்தாக்க சமநிலை தொகுதிகளுக்கு அமுக்கம் அதிகரிக்க வாயுநிலை கூறுகளின் பீசமான மூல எண்ணிக்கை குறையும் திசையில. இங்க 3 1 4, இங்க 2. அமுக்கம் அதிகரிக்க முத்திசைக்கு, அமுக்கம் அதிகரிக்க முத்திசைக்கு சமநிலை நகரும். இது என்ன? லீச்சட்டலியர் பிரின்சிபல், லீச்சட்டலியரின் தத்துவம். அதே போல இங்க வரும் ஊக்கியால என்ன நடக்குது? ஊக்கி என்பது லீச்சட்டலியர் சொன்னதல்ல, ஆனா சமநிலையை பாதிக்கக்கூடியது. ஒரு சமநிலை தொகுதியை பாதிக்கக்கூடியது, தாக்க விதத்தை மாற்றக்கூடிய ஊக்கி. ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த வினால கேட்கிறாங்க 200 பாகை C-ல 88% விளைவு வந்தாலும் இந்த N2O சம 3H2O 2NH3 டெல்டா H 92 கிலோ ஜூல் கேட்கிறாங்க. இந்த மீளுந்தாக்க தொகுதியில வெப்பநிலை 200 பாகை C இருக்கிற நேரம் 88% அமோனியா வருதான். வெப்பநிலை 550க்கு வந்தால் 15% தானே அமோனியா வருது. ஆனால் 1000 பாகை C-க்கு வந்து அமோனியாவை இங்க அவங்க ஏன் இந்த 550 தான் தெரிவு செய்யறாங்க? ஏன் 550 தெரிவு செய்யறாங்க? ஏன் 88% விளைவு வரக்கூடிய 200 பாகையை ஏன் தெரிவு செய்யல? அடிக்கடி நான் சொல்ற உதாரணம், நீங்க 2 பேர் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க, 2 பேர் 2 கடையை வச்சிருக்கிறீங்க, 2 பேரும் கொழும்புல போயிட்டு 2 சேட்டை வாங்கிட்டு வாரீங்க. A, B என்ற 2 நம்பர் 2 சேட் வாங்கிட்டு வாரீங்க. ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரீங்க. ஒவ்வொரு சேட்டை 500 ரூபாய் வீதம் வாங்கிட்டு வாரீங்க. ஒவ்வொரு சேட் 500 ரூபாய் வீதம் வாங்கிட்டு வாரீங்க. ஏ என்பவரு அடுத்த நாள் இந்த சேட்டை 550 ரூபாய்க்கு விற்கிறார். பி என்பவர் 1000 ரூபாய் விலை குறித்து ஒரு வருஷத்துக்கு பின்னால 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு பின்னால ஏ மறுநாள் 550 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பி ஒரு வருஷத்துக்கு பின்னால 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்களோட பார்வையில் எது லாபகரமானது? எது லாபகரமானது? அடுத்த நாள் 550 ரூபாய்க்கு விற்பது லாபகரமானது. இது மாதிரிதான் நீங்க இது மாதிரிதான் நீங்க 200 பாகை C-ல 88% விளைவு வந்தாலும் நீண்ட காலம் நீண்ட நேரம் பிடிக்கும். 550 பாகையில தாக்க வீதம் பல மடங்கு அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்க தாக்க வீதம் அதிகரிக்குது. ஒவ்வொரு 10 பாகை C வெப்பநிலை அதிகரிப்புக்கும் தாக்க வீதம் டபுள் ஆகுது, இரட்டிக்கப்படுது. ஒவ்வொரு 10 பாகை C வெப்பநிலை அதிகரிப்புக்கும் தாக்க வீதம் இரட்டிக்கப்படுது. அப்ப யோசிச்சு பாரு, 200ல இருந்து 550க்கு வார நேரம் தாக்க வீதம் ஒவ்வொரு 10 பாகை C அதிகரிக்க எத்தனை மடங்கா மாறுது பாரு. இப்ப முழு நாளும் நின்று ஒரு 5 லிட்டர் அமோனியாவை தயாரிக்கிறதா, ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஒவ்வொரு லிட்டர் தயாரிக்கிறதா லாபகரமானது? 1 ஹவருக்கு ஒருக்கா 1 லிட்டர் தயாரிக்கிறதா லாபகரமானது? முழு நாளும் நின்று 5 லிட்டர் தயாரிக்கிறதை விட 1 ஹவருக்கு ஒருக்கா நீ 1 லிட்டர் தயாரித்தால் உன்னால அதிக அளவு அமோனியா தயாரிக்கலாம். இந்த விலையோட அளவு குறைவாக இருந்தாலும் குறைஞ்ச நேரத்துக்குள்ள வந்து நாங்க இண்டஸ்ட்ரியல் என்பது நாங்க பில்டிங் ரெண்டை பார்க்க வேணும், தொழிலாளர் கூலியை பார்க்க வேணும், வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பார்க்க வேணும். இப்படி பல விஷயங்களை கருத்துல கொள்ள வேண்டியதான் இண்டஸ்ட்ரியல். ஆகவே குறைஞ்ச காலத்துக்குள்ள கூடிய வினைத்திறனாக இருக்க வேணும் இண்டஸ்ட்ரியல் என்பது. குறைஞ்ச காலத்துல கூடிய வினைத்திறனாக இருக்க வேண்டும் இண்டஸ்ட்ரியல் என்பது. ஆகவே இந்த ஐடியா கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். இப்பதான் நாங்க இந்த தியரியை படிக்க போறோம். இப்ப
இப்பதான் நாங்க இதுல தியரிய படிக்க போறோம். ரைட், இப்ப நாங்க தியரிக்கு நாங்க வருவோம். அதுக்குள்ள அந்த வினாவை நான் மீதியை வாசிக்கிறேன். ஹேபர் முறையில் பயன்படுத்தப்படும் முக்கிய பேரிடுக எஃபி அல்லது Fe2O3 பாவிக்கலாம். முக்கிய நுண்ணிய துகள்களாக பயன்படுத்தப்படுது. திண்ம நிலையை விட துகள் நிலையில மேற்பரப்பின் அளவு கூட, ஆகவே தாக்க வீதம் உயர்வு. திண்ம நிலையை விட துகள் நிலையில மேற்பரப்பின் அளவு அதிகம், ஆகவே தாக்க வீதம் உயர்வு. ஊக்கியின் தாக்க வீதம் உயர்வு. அமோனியாவை N2வாக மாற்றுவதற்கு சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம் ஒன்றை தருக. அமோனியாவை N2வாக மாற்றுவது, அமோனியாவை O2ல எரித்தால் N2 வரும். ஆய்வு கூடத்துல அமோனியாவை O2ல எரிச்சு பாரு, N2 வரும். ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அமோனியாவின் கைத்தொழில் ரீதியான பயன்பாடு. அங்க வீட்டு உபயோகம், இங்கு கைத்தொழில் ரீதியான பயன்பாடு. என்ன? உரங்கள் தயாரிப்பு, HNO3 தயாரிப்பு. முறையில் HNO3 தயாரிப்புக்கு அமோனியா தேவை. அங்கால என்ன இரப்பர் கைத்தொழில பயன்படுத்தப்படுது. அதே போல கழிவுநீர் சுத்திகரிப்புல அதாவது அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுத்தப்படுது. இவ்வாறு அதிகமான இண்டஸ்ட்ரியல் பயன்பாடுகள் கதைக்கலாம். ஆகவே நான் இப்ப 2 வினாக்கள் வகையை விளங்கப்படுத்தினேன். இங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்தது வந்துக்குள்ள, இங்க தயாரிப்பின் படிமுறை என்றால் நீ கருத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, தயாரிப்பிட படிமுறை என்றால் நீ கருத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, தயாரிப்பில் அடங்கியுள்ள பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கொள்கை என்றால் நீ என்னென்ன விடயங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். அந்த 2 விஷயங்களை நாங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும். எங்க 2ஆ டிவைட் பண்ணி பார்க்க வேணும்? மீளும் தாக்க தொகுதிகள் வந்தால், உங்க இண்டஸ்ட்ரியல்ல மீளும் தாக்க தொகுதிகள் வந்தால் 2ஆக டிவைட் பண்ணி பார்க்க தெரியும். ஒன்று தயாரிப்பின் படிமுறை என்றா என்ன, 2வது பௌதிக ரசாயன கோட்பாடு அல்லது தத்துவம் என்றா என்ன. இந்த 2 ஐடியாவும் உனக்கு கட்டாயம் விளங்க வேண்டும். ரைட், நாங்க வருவோம் பிள்ளைகள். இதெல்லாம் நாங்க வருவோம். தயாரிப்பின் படிமுறை, தயாரிப்பின் படிமுறைகள். இந்த தயாரிப்பின் படிமுறைகள் என்று கேட்டால் நான் ஒரே தாக்கத்துல ஆரம்பிப்பாரு. இங்கே மூலப்பொருள் சொல்ல வேணும், தாக்கம் சொல்ல வேணும், நிபந்தனைகள் கதைக்க வேணும், விளைவு, பக்க விளைவு, அதாவது விளைவு அகற்றுவதை பாருங்க கதைக்க. 4 விஷயங்கள் மூலப்பொருள், தாக்கம், நிபந்தனை, விளைவு அகற்றல். தயாரிப்பின் படிமுறை என்றால் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வரக்கூடிய அடிப்படை மூல மந்திரம் உண்டு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வரக்கூடிய ஒரு அடிப்படை மூல மந்திரம் உண்டு. மூலப்பொருள், தாக்க, நிபந்தனை, விளைவு, பக்க விளைவு என்பது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வரக்கூடிய ஒரு மூல மந்திரம் வந்து ஞாபகம் வச்சு. ரைட், இப்ப நாங்க வருவோம் வந்து பிள்ளைகள். இப்பதான் நாங்க கதைக்க போறோம். அதுல தயாரிப்பின் படிமுறையில முதலாவது நான் கதைக்க போறேன் மூலப்பொருளை பத்தி கதைக்க போறேன். நீங்க சொல்ல நீ வந்து எழுத தேவை, சுமார் அப்பா மார்க் பண்ணிக்கோ. ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் மூலப்பொருட்களாக N2H2 பயன்படுத்தப்படும். N2H2 வாயு பயன்படுத்தப்படும். ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் மூலப்பொருட்களாக N2 வாயு, H2 வாயு என்பன பயன்படுத்தப்படும். ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் N2 வாயு, H2 வாயு என்பன மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். அங்கால இப்ப மூலப்பொருளை எவ்வாறு தயாரிக்கிறேன்னு கேட்டதை நீ அங்கால போகவே. மூலப்பொருளை எவ்வாறு தயாரிக்கிறேன்னு கேட்டாத்தான் இந்த கேள்வி வந்தாத்தான் நீ சொல்ல வேணும். N2 என்பது எவ்வாறு தயாரிக்கிற சொல்ல, திரவ வழி பகுதிபட காய்ச்சி வெடிப்புக்கு உட்படுத்துவதால N2 வாயு தயாரிக்கப்படலாம். உயரமுக்கு அல்லது இன்னும் டீட்டெயிலா சொல்றதாக இருந்தா
உயர் அமுக்கத்தில் வழியானது திரவமாக்கப்பட்டு உயர் அமுக்கத்தில் வழியானது திரவமாக்கப்பட்டு திரவ வழி பகுதிபட காட்சி வடிப்புக்கு உயர் அமுக்கத்தில் வழியானது திரவமாக்கப்பட்டு திரவ வழி பகுதிபட காட்சி வடிப்புக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் N2 வாயு தயாரிக்கப்படலாம். H2 வாயு அந்த இப்பதான் பிரச்சனை. H2 வாயுவை தயாரிக்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து பல முறைகள் காணப்பட்டது. இன்றைக்கு மின்பகுப்பு கூட சொல்லலாம். கடல் நீர்ந்த மின்பகுப்புல கூட H2 வாயு பக்க விளைவாக வருது. NaOH தயாரிப்புல H2 வாயு பக்க விளைவாக வருது. மின்பகுப்பு கூட கிடைக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்துல பிரதான முறையாக நீராவி உடைப்பு முறை என்று காணப்பட்டது. எப்படி? முதலாவது முறை நீராவி உடைப்பு முறை என்று சொல்லு. அதாவது பிள்ள காரியத்தை ஒரு நீராவிக்கு செலுத்து. காரியத்துக்கு மேல நீராவியை செலுத்துறது ஒரு 1000 பாகை சி. இந்த CO வாயுவும் H2வும் CO வாயுவை மீண்டும் நீர்ல போட்டு CO2 சக H2 ஆக மாத்தலாம். இந்த CO மீண்டும் நீருக்குள்ள வைத்து CO2 சக H2 தயாரிக்கலாம். இதுகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ரைட்? இதுக்கு பேரு நீராவி உடைப்பு முறை. இரண்டாவது முறை அறிமுகப்படுத்தினாங்க. இது விட நல்ல ஒரு முறை என்று ஹைட்ரோ கார்பன்களுக்கு வந்தாங்க. ஹைட்ரோ கார்பன்களுக்கு வந்தாங்க. அதாவது CH4 நீராவியை செலுத்தினாங்க. இங்கே வெப்பநிலை குறைவாக காணப்பட்டது. வெப்பநிலை கட்டாயம் இல்லை. இங்கேயும் CO வாயுவும் 3H2வும் வந்து. ஆகவே ஆரம்பத்தை விட இரண்டாவது நல்ல வருது நினைக்கிறேன். ஏன் இரண்டாவது நல்ல? 3H2 வருது. இங்க ஒரு H2 வருது, ஒரு மூல். இங்க 3 மூல் H2 வருது. ஆனால் தற்போது இதைவிட நவீனமான ஒரு முறை தற்போது அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. நெப்தாவில் இருந்து C6H14 நெப்தாட வியாபார பெயர் இல்லையா? நெப்தா என்பது வெப்பநிலை எல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல. அதுக்கு நீங்க நீராவிய சேர்க்கிறீங்க. ஆகவே இது 7. ஆகவே இங்கு RCO வருது. 6 மேலும் 13H2 வருது. அப்ப எது நல்ல முறை சொல்? எது நல்ல முறை? மூணாவது முறை நல்ல முறை. இதுக்கு நாம பேர் சொல்றேன் நெப்தா, வியாபார பேர். நெப்தாவிலிருந்து H2 வாயு தயாரிப்பது மிக பொருத்தமானதுன்னு ஞாபகம் வச்சு. நெப்தாவிலிருந்து H2 வாயு தயாரிப்பது மிகவும் பொருத்தமானது என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஆகவே மூணாவது தாக்கம் தான் H2வுக்கான நல்ல தாக்கம். ஞாபகம் மூணாவது தாக்கம். ஆகவே மூலப்பொருள் சொல்லியாச்சு. சொல்லு திருப்பி. ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் N2 வாயு H2 வாயு என்பன மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும். ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் N2 வாயு H2 வாயு என்பன மூலப்பொருளாக அது வந்து இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, ஹைட்ரோ கார்பன். இந்த ரெண்டும் ஹைட்ரோ கார்பன் தான். இரண்டாவது முறையும் மூணாவது முறையும் ஹைட்ரோ கார்பன்களில் இருந்து சில நேரம் மின் இதெல்லாம் விட்டு போட்டு மின் பகுப்பால கூட நீரின் மின் பகுப்பு, கடல் நீரின் மின் பகுப்பு கூட H2 தயாரிக்கலாமா? அதை தந்தா கூட பிள்ளைகள் வேறொரு தயாரிப்புல வரக்கூடிய பக்க விளைவு H2 பாவிக்கலாம். அதை கூட பாவிக்கலாமா? ஓகே. இது நாங்க இவ்வளவு நேரம் கதைச்சது மூலப்பொருள். இரண்டாவது நாங்க கதைக்க போறோம் தாக்கம். கதைக்க போறோம் இரண்டாவது நாங்க கதைக்க போறோம் தாக்கம். இரண்டாவது தாக்கத்தை பத்தி கதைக்க போறோம். இங்கே பின்வரும் தாக்கம் நிகழலாம். பின்வரும் சமநிலை தாக்கம் நிகழும். பின்வரும் சமநிலை தாக்கம் நிகழும்.
ஏதாவது ஒன்று போடலாம். சய 46 ஒரு மூல் உருவாகிறது, சய 92 2 மூல் உருவாகிறது, அல்லது அட்லீஸ்ட் டெல்டா எச் சிறிது பூச்சியமாவது நீ தெரிந்திருக்க வேண்டும். இங்கே பின்வரும் சமநிலை தாக்கம் இது. இதுதான் இங்குள்ள பிரதானமான தாக்கம். ஒரே ஒரு தாக்கம், N2 வாயு 3H2 வாயு அமோனியா டெல்டா எச் சய 46. மூன்றாவது நிபந்தனைகள். அப்ப நிபந்தனையை கலைந்து கொள்ள மேற்படி தாக்கத்துக்கு பின்வரும் நிபந்தனைகள் பயன்படுத்தப்படும். மேற்படி தாக்கத்துக்கு பின்வரும் மேற்படி சமநிலை தாக்கத்துக்கு பின்வரும் நிபந்தனைகள் பயன்படுத்தப்படும். வெப்பநிலை ஒரு 500 அல்லது 550 பாகை. வெப்பநிலை 500 அல்லது 550 பாகை. அமுக்கம் 250 தொடக்கம் 300 ATM. ஓகே. Fe அல்லது Fe2O3 கலவையே பாதிக்கலாம். அங்கால தேவை என்றால் தூண்டி K2O Al2O3 கேட்டால் சொல்லலாம். இது கட்டாயம் சொல்ல வேண்டும். தூண்டி சொல்வது கட்டாயம் இல்லை, கேட்டால் தான் தூண்டிய சொல்ல. ஆகவே நாங்கள் மூலப்பொருள் சொல்லியாச்சு, தாக்கம் சொல்லியாச்சு, நிபந்தனைகள் சொல்லியாச்சு. தாக்கத்துக்கு இந்த நிபந்தனை பாவிக்கிறது. கடைசியாக விளைவு, பக்க விளைவு, அதாவது விளைவு அகற்றல் என்று சொல்லுவோம். கடைசியாக என்ன? தயாரிப்பின் படிமுறைகள்ல கடைசியாக என்ன? 4வது என்ன பிள்ளை கரைக்க வேணும்? தயாரிப்பின் படிமுறைகள்ல நாங்க 4வது கரைக்க போறோம், விளைவு அகற்றலை பத்தி கரைக்க போறோம். தயாரிப்பின் படிமுறைகள்ல 4வதாக விளைவு அகற்றலை பத்தி கரைக்க போறோம். பாப்போம் பிள்ளைகள். 4வது விளைவு அகற்றலை பத்தி கரைப்போம். அப்ப இந்த தாக்கம் நீ பாரு, மேலும் தாக்க மேலும் தாக்க அப்ப நாங்க 4வதாக கரைக்க போறோம் விளைவு அகற்றல். நாங்க சொல்லுவோம் இது ஒரு மீளும் தாக்க கலவையாகும், இது ஒரு மீளும் தாக்க கலவையாகும். ஆகவே விளைவு கலவையில அமோனியாவுடன் N2, H2 என்பனமும் காணப்படும். சரியா பிள்ளையா? இது ஒரு சமநிலை தாக்கம் என்பதால விளைவுல அமோனியாவோட என்ன இருக்குது வந்து பிள்ளை, விளைவுல அமோனியாவோட என்ன இருக்கு? N2, H2 என்பனமும் காணப்படும். ஆகவே மேற்படி கலவை குளிர விடப்படும் போது, மேற்படி கலவை குளிர விடப்படும் போது கொதிநிலை கூடிய அமோனியா முதலில் திரவமாக்கப்படும். கொதிநிலை கூடிய அமோனியா முதலில் திரவமாக்கப்படும். எனவே திரவ நிலையில் அமோனியா வேறாகும். இங்கு பக்க விளைவுகளான N2, H2 என்பன மீண்டும் மேற்படி தயாரிப்பில் பயன்படுத்தும். இப்ப இப்படி சொல்லிக்கல, இப்ப பல கூறுகளை கொண்ட கலவையில நாங்க ஆவியாக்கும் போது முதல்ல யார் ஆவியாகும்? கலவை ஆவியாக்கினா முதல்ல யார் ஆவியாகும்? கொதிநிலை குறைந்தது முதல்ல ஆவியாகும். அப்ப வாயுக்கலவையில பல கூறுகள் காணப்படும் போது தொகுதியை குளிரவிட்டால், ஒடுக்கினால் முதல்ல யாரு திரவமாகும்? கடைசியாக யாரு போனாங்களோ அவர் தான் முதல்ல வருவார். கொதிநிலை கூடிய கூறுதான் முதலில் திரவமாக்கப்படும். தொகுதி ஒடுக்கப்படும் போது இந்த கலவைக்குள்ள N2 இருக்குது, H2 இருக்குது, அமோனியா இருக்கு. தொகுதி குளிர விட கொதிநிலை கூடிய அமோனியா முதலில் திரவமாக்கப்படும். எனவே திரவ நிலையில் அமோனியா வேறாக்கப்படும். எனவே திரவ நிலையில் அமோனியா வேறாக்கப்படும். அமோனியா திரவ நிலையில வேறாக்கினால் கலவையில் இப்ப யார் இருக்கிறது? N2, H2. ஆக N2, H2 என்பன மேற்படி தயாரிப்பில் மீண்டும் பயன்படுத்தப்படலாம். N2, H2 என்பன மேற்படி தயாரிப்பில் மீண்டும் பயன்படுத்தப்படலாம். இதைத்தான் நீங்க கரைக்க தெரிய வேணும். விளைவு அகற்றலை கீழ் இதைத்தான் கரைக்க வேண்டும்.
விளைவாற்றலுக்கு இல்ல, நீங்க இதைத்தான் நீங்க கதைக்க வேண்டியது. ஓகே, அங்கால நாங்க வருவோம் வந்து இது தயாரிப்பின் படிமுறை தான் இவ்வளவு நேரம் கழிச்சு. வெப்பநிலை, அதாவது சரி, மூலப்பொருள், தாக்க, நிபந்தனை, விளைவாற்றல், எங்க தயாரிப்பின் படிமுறை. இப்ப கேட்கிறான் வந்து தயாரிப்பில் அடங்கியுள்ள பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கோட்பாடு. ஹேபர் முறை அமோனியா தயாரிப்பின் பௌதிக ரசாயன கோட்பாடு. பௌதிக இரசாயன கோட்பாடு. பௌதிக இரசாயன கோட்பாடு அல்லது தத்துவம். பௌதிக ரசாயன தத்துவம் அல்லது கோட்பாடு என்று கேட்டால் நீங்க இந்த 4 விஷயங்கள் எல்லாம் சொல்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், தாக்கத்துக்கு N2 வாயு, 3H2 வாயு, 2NH3, டெல்டா H -46 கிலோஜூல் மூல் -1 அல்லது சிறிது பூச்சிய. நீங்க வெப்பநிலை கரைக்காய் 500 550, அமுக்கம் கரைக்காய் 250 300 ATM, ஊக்கி கரைக்காய் Fe2 O3, தூண்டே K2O Al2O3. அது கட்டாயம் இல்லை. பௌதிக ரசாயன கோட்பாடு என்றால் இவங்களுக்கான விளக்கம் கரைக்க வேண்டும். பௌதிக ரசாயன கோட்பாடு என்பதுக்குள்ளே இந்த வெப்பநிலைக்கான விளக்கம். நீ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டச் பண்ணி கரைக்க வேண்டும். அமுக்கத்துக்கான விளக்கம் லீச்சட்டல டச் பண்ணி இந்த வெப்பநிலையும் அமுக்கத்தையும் லீச்சட்டல டச் பண்ணி கரைக்க வேண்டும். அதே போல ஊக்கிக்கான விளக்கம் கரைக்க வேண்டும். இதுதான் தயாரிப்பில் அடங்கியுள்ள பௌதிக ரசாயன கோட்பாடு. இதுதான் தயாரிப்பில் அடங்கியுள்ள பௌதிக ரசாயன கோட்பாடு என்று சொல்லு. நான் இதுல நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப உங்களுக்கு புரியும். மாதிரி ஒரு பிள்ளைகள் நோட்ஸ் தான் அனுப்புவேன். கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கலாம், நீங்க திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லைங்களா? நான் என் கையில எதுவும் நோட்ஸ் எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு நோட்ஸ் தந்து போட்டு ஒவ்வொரு வருஷம் அந்த நோட்ஸ் நான் ஒரு போட்டோ காப்பி பண்ணி ஒரு போட்டோ பிடிச்சிருப்பேன். அதை நான் அப்டேட் பண்ணுவேன். அவ்வளவுதான் செய்யும். அப்ப அந்த பிள்ளைகள் எழுதுற நேரம் இந்த கேட்கிற பிரச்சனைகள்ல வரும். சில வசனங்களை பிள்ளையா எழுதுவாங்க. ஆகவே நீங்க அதை என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்க கூடாதா? வேணும்னா அந்த பிள்ளை போன் நம்பரை தார கால் பண்ணி கேளுங்க. சரி, நான் சொல்ற நேரம் சில பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளையாக அல்லது இடைவெளிகளை விட்டு போட்டு எழுதுவாங்க. ஆகவே நான் அனுப்புற நோட்ஸ்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். இல்லாமல் அந்த குறைபாடுகளை நீங்க நிவர்த்தியாக்கி கொள்ள வேணும். அதே போல இந்த ரிசோர்ஸ்ல வேலை இல்லை. ரிசோர்ஸ்ல ஒரு ஓர்டர்ல இல்லை. இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல பிள்ளை. ரிசோர்ஸ்ல உள்ள நோட்ஸ் என்பது ரிசோர்ஸ் அல்லடா. ரிசோர்ஸ படிச்சு நீ இண்டஸ்ட்ரியல் எக்ஸாம் செய்யல. உனக்கு வேறொரு வியூ இல்லை. நான் ஆரம்பிச்ச வியூ நீ கண்டாய் தானே. எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி நாங்க பாஸ் பேப்பருக்குள்ள போனோம் சொல்லி. அப்படி ரிசோர்ஸ படிச்சு போனோம். அப்படி பாஸ் பேப்பருக்குள்ள போகல. அடுத்தது ரிசோர்ஸ் வந்து டீச்சர்ஸுக்கு ஒரு கைட் லைன் உண்டு, அவ்வளவுதான். பிள்ளைகளுக்குரியதல்ல. டீச்சர்ஸ் அதை பார்த்து ஒரு சமரியாகவோ நோட்ஸாகவோ அவங்க அதை தயாரிச்சு அவங்களுக்கு தரவே. இது இந்த ரிசோர்ஸை வச்சு பண்ண காலத்தை விட்டக்கூடாது. விளங்குதா? ஆகவே இண்டஸ்ட்ரியலுக்குன்னு ஒரு வே ஒன்று இருக்குது. பிள்ளை இப்படித்தான் படிக்க வேணும், இப்படித்தான் எழுத வேணும்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது வந்தா தான் உனக்கு மார்க்ஸ் இருக்கு. அதுக்கான ரிசோர்ஸ அப்படியே ரிசோர்ஸ் அள்ளி கொட்டக்கூடாது. அங்க போயிட்டு. விளங்குதா? ரைட், ஓகே. ஆகவே நாங்க பார்ப்போம் அந்த பிள்ளை அந்த ரிசோர்ஸை நீ வாசிச்ச உனக்கு விளங்கும். தயாரிப்பின் படிமுறைன்னு உனக்கு நின்று விளங்காது. பௌதிக ரசாயன கோட்பாடுன்னு உனக்கு விளங்காது.
ஆனா எங்களுக்கு அது ரிசோர்ஸ வாட்சால் விளங்குது. அங்க 2 விஷயங்கள் இருக்குது. தயாரிப்பின் படிமுறைன்னு ஒரு பக்கம் இருக்குது, பௌதிக ரசாயன கோட்பாடு என்று இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு விளங்கும் இல்லை. என்னன்னா நாங்க அந்த காலத்துல இருந்து அப்படியே வாரோம். 23 வருஷமாக அதை சொல்லிக் கொடுத்து வாரோம். என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்பது எங்களுக்கு அது தெரியும். எது தேவை எது தேவையில்லை என்று அதை நீங்க கொப்பியில் எழுதுறதா இல்லையானது உங்களோட விஷ், உங்களோட விருப்பம். பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்காதீங்க. நீங்க முடியுமெண்டா ஷார்ட்டாக மார்க் பண்ணிக்கணும். நீங்க ஒரு நோட் தயாரிச்சு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல உங்களோட வியூல அமோனியா தயாரிப்பு என்ன தேவை, அட்லீஸ்ட் பாஸ் பேப்பர்ல உள்ள கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி வச்சா கூட தாராளமா போதும். நான் தார நோட்ஸால பாஸ் பேப்பருக்கு நீ ஆன்சர் பண்ணினா கூட தாராளமா போதும். அங்கால உனக்கு தேவைப்படும். ஆன்சர் பண்ற மெத்தட் தான் உனக்கு தேவை. ஓகே ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் வந்து பிள்ளைகள் பௌதிக ரசாயன கோட்பாடு நாங்க கதைக்க போறோம். இந்த பௌதிக ரசாயன கோட்பாட்டை கதைக்கிறதுக்கு ரைட். ஆகவே நேரத்தை தாண்டிட்டு போகுது. கொஞ்சம் முதலாவது வகுப்பு என்பதால கொஞ்சம் நான் வேகமா செலுத்தினோ தெரியாது, சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட் கூடவா தெரியாது. முதலாவது வகுப்பு என்பதால என் மகன் சொல்றேன் 22 பேட்ச் அவருக்கு விளங்கினதாமன்னு சொல்றாரு. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் வந்து நாளைக்கு நாங்க தொடருவோம். நாளைக்கு நைட்ல வகுப்பு இருக்குதா? நாளண்டைக்கு பெருநாள் மட்டும்தான் வகுப்பு. நீங்க ஓகே நான் பெருநாள் அண்டை கூட வகுப்பு செய்ய தயார். நீங்க ஓகே என்றால் பெருநாள் அண்டை கூட நான் வகுப்பு செய்ய தயார். இன்றைக்கு நாங்க உள்ள நிலைமை அப்படித்தான். நிலைமை இது பண்ணல. நாங்க பெருநாளைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி வந்திருக்கிறேன். 4 வகுப்பு பண்ணி சொல்லி இண்டஸ்ட்ரியல் 2 வகுப்பு, ஆர்கானிக்ல 2 வகுப்பு சொல்லியிருக்கு. அங்கால முடிய பிசிக்கலை பத்தி யோசிப்போம். சரி, ஆர்கானிக்ல 2 வகுப்பு, இண்டஸ்ட்ரியல் 2 வகுப்பு. அங்கால இண்டஸ்ட்ரியல் முடிய முழுமையாக பேப்பர்ஸ் மட்டும். ஆகவே நாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் உண்டு, நான் கொஞ்சம் வேகமாக இன்னைக்கு படிப்பிச்சேனா தெரியாதுன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆர்கானிக் டவுட் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நாங்க ஃப்ரைடே வகுப்புல ஆர்கானிக் தான் நாங்க செய்வோம். அந்த நேரம் நாங்க பார்ப்போம். அதுக்குள்ள நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. அந்த நேரம் நாங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இதுல தொடர்ச்சியா நாளைக்கு நீங்க கொஞ்சம் பௌதிக ரசாயன கோட்பாடு, லீச்சட்டலின் தத்துவம் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அவங்கள நாங்க நாளைக்கு H2SO போவோம். அமோனியா HNO3 நாளைக்கு படிப்போம். அமோனியா முடிச்சு போட்டு HNO3க்கு வருவோம். அங்கால H2SO வருவோம். அந்த 3ஐயும் படிக்கணும். அமோனியா HNO3 H2SO அந்த 3ஐயும் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க அது அளவுல படிப்போம். இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளைகள், ஜஸாக்கல்லாஹ். நாங்க வர கிளாஸ்ல நாங்க தொடரலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளைகள் தான் சொல்லுங்க. எனக்கு விளங்கிட்டு உங்களோட நம்பர்ஸ் 100 தாண்டி போகுதுண்டு. அதனால கொஞ்சம் பெரிய ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டேன். இந்த வார பிள்ளைல வானம் என்று சொல்ல இல்லாது ஏறத்தாழ ஒரு 500 பிள்ளை வரையில ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. தேவையானவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ண தாராளமா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லுங்க. தேவையானவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ்